யோசேப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறான். எந்த தரிசனம் கண்டானோ, எந்த கதிர்கட்டு கீழே விழுந்து வணங்குச்சோ, எந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்குச்சோ, அதே போல அவர்கள் முழு குடும்பமும் யோசேப்பை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. யோசேப்பு அத்தனை பேர்த்தையும் போஷித்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கீழாகவே விட மாட்டார், ஒரு நாளும் தாழ்ந்து போகவே விட மாட்டார். சரியான நேரத்துக்கு கர்த்தர் தேடி வருவார். அல்லேலூயா. யோசேப்பு குழியில கிடக்கும் போது எந்த மிருக ஜீவனம் மத்ததோ வந்து அவனை அடிக்கல. சரியான நேரத்துக்கு ஒருத்தர் வந்தாங்க. இவங்க கண்ணுக்கு வந்துட்டு இவன் அடிமையா கொடுக்கப்பட்டான்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். கர்த்தருடைய எண்ணம் வேற, கர்த்தருடைய சிந்தனை வேற, கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற குறிக்கோள் வேற. கர்த்தர் வருகிற நேரத்துக்கு சரியாய் வருவார், உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அவர் வந்து உன்னை தப்புவித்து கனப்படுத்துவார். உயிரை மட்டும் கொடுக்கிறது கிடையாது, உங்களை உயர்த்தியும் வைப்பார். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம், உங்க சூழ்நிலையில கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்தா எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சரியான நேரத்துக்கு வந்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்.